யோகி ஆதித்யநாத் திடீர் கைது, ஆப்பு வைத்த ஐநா சபை. அதாவது உலகின் மிகப்பெரிய பொதுமக்கள் கூடும் நிகழ்வான 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜில் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கியது. 40 நாட்கள் நடைபெற்ற இருக்கும் இந்த நிகழ்விற்கு 3 நதிகள் சங்கமிக்கும் இந்த சங்கமத்தில் உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் படையெடுத்த வண்ணம் இருந்தனர். இதற்கு இடையேதான் கடந்த ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசையை முன்னிட்டு அதன் எண்ணிக்கை அதிகமானது. அப்போது கூட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்ததாகவும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. மேலும் அமாவாசை என்பதால் லட்சக்கணக்கானோர் ஒரே இடத்தில் கூடியதும் தடுப்புகளை உடைத்து திருவேலி சங்கமத்தை நோக்கி பக்தர்கள் பெருமளவில் திரண்டு சென்றதாலும் கூட்ட நெரிசலில் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த துயர நிகழ்வு குறித்து நீதி விசாரணை நடத்த யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். மறுபுறம் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் நிதி வழங்க வேண்டும் என உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் மகா கும்பமேளா விபத்து குறித்து யோகி ஆதித்யநாத் சங்கராச்சாரியார் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் செய்தியாளர்கள் சந்தித்த சங்கராச்சாரியா விபத்து நடைபெற்றதை யோகி ஆதித்யநாத் அப்பட்டமாக மறைத்துள்ளார். எங்களுக்கு தவறான தகவலை தந்தார். இதனால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தாமல் ராஜஸ்தானம் செய்தனர். இது எங்களுக்கு வருத்தமளிக்கிறது. யோகி ஆதித்யநாத்தை உடனே முதல்வர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று சங்கராச்சாரியார் கூறினார். இந்த நிலையில்தான் இந்தியா முழுவதும் பல பகுதிகளில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அன்று முஸ்லிம்கள் வெளியே வர வேண்டாம் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இந்தியாவின் வட மாநிலங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. வெள்ளிக்கிழமையில் ஹோலி வரும் நிலையில் அதே நாளில் இஸ்லாமியர்களும் தொழுகைக்கு செல்வார்கள் என்பதால் இரு தரப்பும் இடையே மோதல் எழாமல் இருக்க இஸ்லாமியர்கள் அன்று வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என சம்பல் மாவட்ட காவல்துறை கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஏற்கனவே கும்பமேளா சமயத்தில் யோகி ஆதித்யநாத் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருந்த நிலையில் தற்போது ஹோலி கொண்டாடும் நேரத்தில் அவர்களை வீடுகளில் இருக்க சொல்வது சர்ச்சையை மேலும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் ஒரு குறிப்பிட்ட மத நபர்களை மட்டும் இவர் இப்படி அடிமை போல நடத்துவது குறித்து ஐநா சபையில் இவர் மீது நிறைய நபர்கள் இந்தியாவில் இருந்து புகார் அளித்திருந்தனர். இப்போது அந்த புகாரின் எதிரொலியாக இந்தியாவின் இவர் மீது என்ன நடவடிக்கையும் பாயாது என்று தெரிந்து ஐநா சபையில் புகார் கொடுத்துள்ளனர். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுத்து இவர் ஐநா சபையின் கீழ் கைது செய்யப்படவும் வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.